அனைவருக்கும் வணக்கம். பார்க்க இருக்கின்ற குறள் 30 வாய்மை. பொய்மைக்கு மறுதலையானது மெய்மை. கூடா ஒழுக்கத்திலும் களவிலும் பொய்மை கலந்திருப்பதாலும் பொய்மை நீக்கப் பெறின் அவ்விரண்டும் நிகழா ஆதலாலும் இது கூடா ஒழுக்கத்தின் பின் வைக்கப்பட்டது என்பது உரையாசிரியருடைய கருத்து. ஒரு 1949 50களில் என்று கருதுகிறேன், ஒரு ஜெமினி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தினுடைய பெயர் எனக்கு நினைவில்லை. அந்த படம் ஒளிபரப்பப்பட்ட நாள் 18/4 தொலைக்காட்சியில. 18/4/1993 அந்த படம் வெளியானது. படத்தினுடைய பெயர் எனக்கு நினைவில்லை. பழைய காலத்து ஆட்களுக்கு அந்த பெயர் தெரிந்திருக்கலாம். நான் படம் பார்த்தேன். 2.25 மணி நேரமும் பொய் சொல்லலாகாது என்கிற ஒரே கருத்தில் அந்த படம் எடுக்கப்பட்டது. அவன் திருடுகிற போது ஒருவர் அவனிடம் சத்தியம் வாங்கிக் கொள்வார், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய் போதும் என்று. அப்படி வாங்குகிற அந்த சத்தியத்திலே நான் யாருக்கும் பொய் சொல்ல மாட்டேன் என்று மட்டும் சொல், நீ திருடுறதுன்னா திருடியேன்றுவார். இவ்வளவுதானே. அதனுடைய உள்கருத்தை அவன் உணரவில்லை. அந்த மூடன் உணரவில்லை. அவன் சரி என்று சொல்லிவிடுகிறான், சத்தியம் செய்து விடுகிறான். அவன் யார் எங்க பிடிபட்டாலும் அது உண்மையை சொல்வான். ஏன்னா அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கான் இல்லையா. அதன் பிறகு அவன் திருந்துகிறான் என்று அந்த 2.25 மணி நேரமும் இந்த ஒரே ஒரு கருத்தை வைத்து அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்போ ஓடுமான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் எடுத்தா இந்த காலத்துல அது எப்படி ஓடும்? இப்ப இருக்கிற மாய மனநிலையில இப்படிப்பட்ட படங்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அது ஏன் அந்த தேதியை நினைவு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை அந்த செய்தியிலே, அந்த படத்தின் இடையிலே வருகிற செய்தி அறிக்கையிலும் பொதிகை, இப்போ பொதிகை, அப்போ தூர்தர்ஷன் என்றுதான் பெயர். 93 வந்தபோது அதில் ஒரு மாபெரும் உலக சாதனை, அறிவுபூர்வமான உலக சாதனை அந்த செய்தி அறிக்கையிலே 3 முறையும் ஒளிபரப்பப்பட்டது. 7:30, 8:30, இரவு 10 என்று 3 முறையும் அந்த செய்தியானது, அந்த உலக சாதனை, அறிவுபூர்வமான உலக சாதனை ஒளிபரப்பப்பட்டது என்பதனால எனக்கு அந்த படம் நினைவில் இருக்கிறது. ஒரு அழகான கருத்தமைந்த ஒரே ஒரு கான்செப்ட், பொய் சொல்லக்கூடாது என்று. அது அந்த வாய்மைக்கு எனக்கு ஒரு சிறப்பாக நான் அதை எடுத்துக்கொண்டதற்குரிய காரணம். வாய்மைக்கு இடமாக இருப்பது வாய். வாய்மைக்கு இடமாக இருப்பது வாய். உண்மைக்கு இடமாக இருப்பது உள்ளம். மெய்மைக்கு இடமாக இருப்பது மெய். இந்த 3ஆக சொல்லுகிறோம். அதே சத்தியம் என்று அவர்கள் சொல்லுகிறார். சத்தியமேவ ஜெயதே என்று முண்டகோப உபனிஷத்தில் இருக்கிறது என்று நான் சில துறவியருடைய உரையாடலில் நான் இந்த கருத்தை பலமுறை கேட்டிருக்கிறேன். சத்தியமேவ ஜெயதே என்கிற தொடரானது முண்டகோபனிஷத்தில் இருக்கிறது என்று நாம் அதை வாய்மையை வெல்லும் என்று சொல்லுகிறோம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் சத்தியம். வாய்மை, மெய்மை, உண்மை என்று. இது 3 நிலையாக நாம் வைத்து பார்க்கிறோம். அவர்கள் ஒரே நிலையாக சத்தியம் என்கிற ஒரு சொல்லாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் வடமொழியிலே. இதைத்தான் பிற்காலத்திலே சத்திய சோதனை என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதினார்கள். கடைசியாக அவரிடம் இவர் தன்னுடைய 51 வயதிற்குள்ளாக எழுதப்பட்டதுதான் அந்த சத்திய சோதனை. அதன் பிறகு 27 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அதை மற்றவர்கள் தான் எழுதினார்கள். மற்ற 27 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை முறையினை மற்றவர்கள் தான் எழுதினார்கள். அவர் எழுதியது தன்னுடைய 51வது வயது வரைக்கும் உள்ளது அந்த சத்திய சோதனை. இதை நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது முழுமையும் படித்தேன். 602 பக்கம் என்று கருதுகிறேன். அது முழுமையாக நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது படித்தேன். என் புதல்வன் 6ஆம் வகுப்பு 6 வயதிலேயே 2 முறை அதை படித்து விட்டான்.
இது தொடர்பாக இன்னும் ஏராளமான நூல்களை என் புதல்வர் படித்திருக்கிறார். எனக்கு அந்த வாய்ப்பில்லை. இந்த இந்த மூன்றாக சொல்லப்படுகிறவற்றில் வட தமிழகத்தின் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் மெய்யாலும் சொல்லுகிறாயா என்று சொல்வார். இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. நான் 74 அந்த பகுதியிலே இருந்த மாணவர்கள் என்னுடன் தங்கியிருந்தார்கள் ஒரு 4 ஆண்டு காலம். அப்பொழுது ஏதாவது சொன்னா திருச்சி மாவட்டத்துல நெசமா சொல்றியான்னு கேட்பாங்க. அந்த வட மாவட்டத்தை சேர்ந்த பழைய வடார்காடு, பழைய செங்கல்பட்டு, பழைய சென்னை, இப்ப அதெல்லாம் திருவள்ளூர் என்னன்னோ பிரிச்சிட்டாங்க. அந்த பகுதியில் இருந்து வருகிற மாணவர்கள் மெய்யாலும் சொல்லுகிறாயா என்று கேட்பார்கள். எனக்கு அது ஒரு புதுமையாக இருந்தது. இங்கே கூட நிஜமா என்பதை நிசமா என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் மெய்யாலும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதுல நம்ம உடல் முழுமையும் தாங்கி இருக்கு அந்த வார்த்தையில. அப்படி பொய் சொன்னா அது உடம்பை பாதிக்கும் என்று பொருளாக அவர்கள் கொள்வார்கள். அதனால பொய்மையும் வாய்மை இடத்த என்றும் பின்னாலே நாம் இந்த குறளை தனியாக பார்க்க போகிறோம். இந்த அடிப்படையில இந்த அதிகாரத்துல உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் என்று, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகல் என்று கூறுகிறார். பொய்மையும் வாய்மை இடத்த என்று சொல்லுகிறார். அது எண்ணத்தால், சொல்லால், செயலால் தூய்மை காத்தலே வாய்மை என்பது கருத்து. எண்ணத்தினாலே, சொல்லினாலே, செயலாலே சொல்கிறோம். தனது வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்திற்கு உண்மையாளனாக நடந்து கொண்டமையினாலேதான் அவர் மகாத்மா என்று அழைக்கப்பட்டார் என்கிற செய்தியும் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நான் முதலாவது குறளுக்கு வருகிறேன். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். வாய்மை எனப்படுவது யாது என்று கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். வாய்மை எனப்படுவது யாது? வாய்மை எனப்படுவது யாதெனின் என்று நாம பதில் சொல்லாதனால அவரே சொல்றார். யாதொன்றும் தீமையில்லாத சுழல். யாதொன்றும் தீமையில்லாத சுழல் தான் வாய்மையா. நாம் சொல்லுகிற சொல் அல்லது சொற்கள் பிறரை பாதிக்க கூடாது, அதுதான் வாய்மை என்று சொல்லுகிறார். நல்லதே பேச வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும் என்று இருக்கிறது அந்த குரங்கு பொம்மை வைத்து. அதை போல நாம் சொல்லுகிற சொற்கள் எதுவாயினும் அது பிறரை புண்படுத்தலாகாது, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அது தீமை பயக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் வாய்மை என்று முதலாவது குறளிலே சொல்கிறார். நடந்தது நடவாதது எதுவாயினும் பிறருக்கு தீமை தராதாயின் நாம் அந்த வார்த்தையை சொல்லலாம். தீமை தருவதாயின் கூறக்கூடாது. தீமை தரும் என்று கருதினால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன். 1860, 70களிலே ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் ஆங்கிலம் பாடம் எடுத்து படித்தவர் அரங்கநாத முதலியார். முதல் நிலை மாணாக்கராக, பல்கலைக்கழகத்திலே முதல் நிலை மாணாக்கராக தேர்ச்சி பெற்றவர். அவருடைய இறுதி தேர்வின் போது அவருடைய ஆசிரியருக்கு அவ்வளவு அன்பு. அப்படி அந்த மாணவன் இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு மாணவன் கிடைச்சிருக்கான். சொன்னதெல்லாம் அப்படியே செய்வான், 100க்கு 100 வாங்குவான் ஆங்கிலத்துல. அவனுக்கு ஒரு சில மதிப்பெண்கள் குறைந்திருந்தது கடைசி தேர்வின் போது. அவர் பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு கொண்டார் அந்த ஆசிரியர். அவர் கேட்கிறார், 2 மாதம் கழித்து அந்த தேர்வு முடிவு வருகிறது. தேர்வு முடிவு வருகிற போது இவருக்கு எப்படி மதிப்பெண் குறைந்தது என்று ஆசிரியருக்கு ஒரு வேதனை. அந்த மாணவனை அழைத்து, உனக்கு இவ்வளவுதானே மதிப்பெண் வந்திருக்கிறது, நீ சரியாக எழுதவில்லை, கடைசி தேர்வில் இப்படி கோட்டை விட்டு விட்டாயே என்று கேட்கிறார். ஐயா, நான் இப்பொழுது கூட சொல்லுகிறேன், அந்த கேள்வித்தாளை எடுங்கள், எல்லாவற்றிற்கும் நான் அப்படியே சொல்லுகிறேன், நான் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன், எந்த கேள்வி நான் விடவில்லை என்று சொல்லுகிறார். அவர் பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இப்பவே அந்த ஆராய்ச்சி இருந்திருக்கு, யாரேனும் பிழை செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம் என்பதனால அதை பார்க்கிற போது அவர் அந்த பக்கத்தை திருப்புகிற போது 2 பக்கங்கள் எழுதவில்லை. ஒரு ஏட்டுக்கு பதிலாக 2 ஏட்டை எடுத்து விட்டார்.
இதுல கூட பாருங்க, நான் சில குறிப்புகள் எழுதியிருக்கேன். கல்லாமை முடிந்தவுடன் இந்த பக்கத்தை விட்டுட்டு எடுக்கும்போது அடுத்த பக்கம் தான் நான் வாய்மை பற்றிய செய்திகளை குறித்து வைத்திருக்கிறேன். இந்த தவறு யாருக்கும் நடக்கிற ஒன்றுதான். ஆனால் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இந்த இந்த பிழையினாலே ஒரு மாணவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைகிறது என்பதை அந்த அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தமையினாலே அந்த பையன் மீது அவர் கொண்டிருந்த தனியாத அன்பு காரணமாக அவர் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு பார்க்கிறார். அந்த ஆசிரியரை கூப்பிட்டு, நீங்கள் சரியாக திருத்தவில்லை என்று அந்த பல்கலைக்கழகம், நான் சரியாகத்தான் திருத்தினேன் என்று சொல்லுகிறார். அவரையும் வரவழைத்து பார்க்கிற போது அந்த தவறு நேர்ந்தது. அந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு அந்த 2 பக்கங்களையும் திருத்தி அவருக்கு முழு மதிப்பெண் கொடுத்தார் என்பதுதான் செய்தி. யாருக்கும் யாதொன்றும் தீமையில்லாத, அதாவது உடலாலே, சொல்லாலே, எண்ணத்தாலே யாருக்கும் எந்தவித தீங்கும் வரக்கூடாது என்பதனாலே இந்த எடுத்துக்காட்டை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்பது அந்த அரங்கநாத முதலியார் கும்பகோணத்துல ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் ஆங்கிலத்துறை தலைவராகவும் திகழ்ந்து தன்னுடைய பணியை நிறைவு செய்தார் என்பது வரலாறு. அடுத்து, பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின், புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த என்று அந்த குரலுக்குள்ளேயே சிறப்பான பொருளை எளிமையாக வைத்திருக்கிறார். ஒரு உரையின் மெய்மையும் பொய்மையும் அதன் விளைவு பற்றியது. பயன் எப்படி வருகிறது, மற்றவர்களுக்கு அதன் பயன் தருகிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள். யாரு குற்றமற்ற தன்மை என்றால் என்ன? அதாவது புரைதீர்ந்த என்றால் குற்றமற்ற என்று பொருள். யாருக்கும் குற்றமில்லாத வகையில் நன்மை பயக்குமானால் அது பொய்யில்லை என்பது இந்த குறள் கருத்து என்பதையும் நாம் சிந்தித்தோம். குற்றமற்ற தன்மை என்றால் என்ன என்றால், எவருக்கும் எவ்வகை தீங்கும் இழப்பும் விளைவிக்காத நற்பயன் என்று உரையாசிரியர்கள் அதற்கு விடை சொல்லுகிறார்கள். இப்ப நாமே கொங்கனாபுரம் எவ்வளவு தூரம் இருக்குங்கன்னா, இந்த பாருங்க அங்க தெரியுதும்பாங்க. அது போனா 4 கிலோமீட்டர் வரும். அது அந்த கால அளவிலே இன்று ஒரு கல் தொலைவிலே 8ல் 1 பங்கு இருந்தாலும் கூட பேருந்து வசதி கேட்கிறார்கள். அது மாதிரி எளிமையாக செல்வதற்கு வழி கூறுவார்கள். அது அவ்வளவு பக்கத்துல இல்லை, கூப்பிடு தூரத்தில் இல்லை என்றாலும் கூட அது ஒரு பொய்யாக கருதப்படவில்லை. அதே போல ஒருவருக்கு விக்கல் எடுக்கிறது, ஒரு அவருடைய உள்ளத்தை உடனடியாக எவ்வளவு தண்ணீர் குடித்தும் அது அந்த விக்கல் நிற்கவில்லை. எல்லாம் ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு தான். ஒரு அவருடைய மனதை ஈர்க்கிற மாதிரி ஒரு செயலை சொன்ன, அப்படியா என்று சொன்னவுடன் அந்த விக்கல் நின்று விடுகிறது. இப்ப இதெல்லாம் பொய்யாக கருதப்படாது. விளைவு என்பதுதான் முக்கியம். விளைவு பயன் சிறப்பாக இருக்குமானால் அதை மிகவும் கடுமையான நோய் வயப்பட்டு இருக்கிறார். அவர் போய் பார்த்து அவருடைய கையை பிடித்து, இதெல்லாம் ஒரு சாதாரண என்று இதெல்லாம் ஒரு பெரிதுபடுத்த வேண்டியவில்லை, நீங்கள் விரைவில் நலமாக வருவீர்கள் என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னவுடன் அவருக்கு பாதி நோய் நீங்கிவிடும். எனக்கு ஒரு மருத்துவர் இருந்தார் 1980ல். அவர் எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் படிக்கல, ஒரு சாதாரணமாக கை வைத்தியம் பார்த்து, அதாவது கம்பவுண்டரா இருந்து டாக்டராக மாறிவிட்டவர் தானாகவே. அவருடைய வைத்திய முறையினாலே அப்படி மிகப்பெரிய வைத்தியத்தை எல்லாம் அவர் செய்து சிறப்பு பெற்றவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, மருந்து கொடுக்கறதுக்கு முன்னால அவர்கிட்ட போனா ஒரு நாளே ஆயிடும். ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளியும் கையை பிடித்து கொண்டு நாடியை பிடித்து, இந்த நாடி அந்த நாடி என்றெல்லாம் பிடித்து அவங்க வீட்டு செய்திகளை எல்லாம் விசாரித்து அவர்களை அந்த பேச்சிலேயே பாதி குணமாக்கி விடுவார். அவர் கொடுக்கிற மருந்தெல்லாம் ஒப்புக்குதான், அவர் பேசுற பேச்சிலேயே பாதி குணமாயிடும். அது மாதிரியான மருத்துவ முறைகள். அப்படிதான் நம்ம பார்க்க போகிற போது நோயாளியை அவருடைய கையை பிடித்து நீங்கள் சுகமாகி விடுவீர்கள். டாக்டர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு என்று அவரை சமாதானம் செய்து
அவரை நன்மையாக்குதல். இது அவருக்கு கிடைக்கிற பயன், நோயாளிக்கு கிடைக்கிற பயன் என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்து தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இது நம்ம ஒரு தவற செய்து விடுவார்கள், அல்லது ஒரு பொய்யை சொல்லி விடுவார்கள். அந்த இடத்தை விட்டு மீண்டதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால், அவருடைய மனசாட்சி அவரை குத்தும். அதுதான் இந்த குறள். யாருக்கெல்லாம் மனசாட்சி குத்துதோ, அடுத்த ஒரு பொய் சொல்ல மாட்டார். ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மறைப்பதற்காக நிறைய பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து மீளவே முடியாது. அது ஒரு இப்போ ஒரு எல்லாரும் குடும்ப தலைவர்கள் எல்லாம் நாடகம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அழுகை காட்சிகளாக வருகிறது என்று. நேற்று கூட நான் ஒரு திரைப்படத்தின் பெயர் தெரியவில்லை. ஆனால் ஜெமினி கணேசன் நடித்தது என்கிற குழுவை மட்டும் நான் கொடுத்தேன். அவர் அந்த பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டதற்கு பிறகு அவருக்கு இது மாதிரி நிறைய சோதனைகள் வருகிறது. நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார். தப்பு பண்ண அவர் உண்மையை சொல்லுகிறார். உண்மையை சொல்ல அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது. அப்படி அந்த தண்டனை கிடைப்பதன் மூலமாக அவர் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலே அவர் செய்கிற பிழைகளை எல்லாம் ஒத்துக்கொள்கிறார். அது அவருக்கு பின்னாலே அவருக்கு தவறாக தெரியவில்லை. அதே போல இன்று ஒரு தொலைக்காட்சி தொடரிலே நான் அந்த ஒரு நாடகத்தை மட்டும் கொஞ்ச நாட்களாக தொடர்ந்து பார்க்கிறேன். அந்த நாடகத்திலே ஒருவருக்கு 5 பிள்ளைகள். அதுல மூத்த மகனுடைய சம்பந்தியாக இருக்கிற அந்த பெண், அவள் எப்படியாவது இந்த வீட்டில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பொய் சொல்லி தன்னுடைய மகள் MA ஆங்கிலம் படித்ததாக சொல்லி தனக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கிறது என்று போலி நகைகளை எல்லாம் அவர்கள் இப்படிலாம் கேட்பார்கள். அவர்கள் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவர்கள், உண்மை சொல்ல வேண்டும் என்ற கருத்திலே உடையவர்கள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அது தெரியாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தொடர்ந்து நாள்தோறும் அதை மறைக்க என்று தொடர்ந்து பொய் சொல்லி தன் கணவன், தன்னுடைய மகள், இளைய மகள் அத்தனை பேரையும் அந்த மன அழுத்தத்திற்கு உட்படுத்துகிறாள் என்கிற அந்த அந்த உட்கருவை அந்த நாடகமானது சொல்லி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த நாடகத்தை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நான் சொல்வது புரியும். இந்த நாடகம் பார்க்காதவர்களுக்கு அது தெரியாது. அது இந்த பொய் சொன்னதனால் எவ்வளவு தூரம் வருத்தப்படுகிறார்கள். அந்த பொய்யை மறைப்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இது எப்படி பூதாகாரமாக வெடிக்கப் போகிறது என்பது பின்னாலே தெரியும். அதனால தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகமில்லை என்பது கொன்றை வேந்தர். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று வழக்காட்டுல சொல்லுவார்கள். இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட நாம என்ன பண்றோம்னா, அந்த வாழ்க்கை முறைக்கு எதிராகவே நாம் செயல்படுகிறோம். இதெல்லாம் சகஜம் தானே என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு இயல்பு, இதெல்லாம் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம் என்றெல்லாம் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது நேரிய வழியில் நடப்பதற்கு பலருக்கு விருப்பம் இல்லை. இந்த வழக்காறுகள் எல்லாம் இதனுடைய உள்பொருள் மிக எளிய சொற்களை கொண்டு பின்னப்பட்டவை. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது நம்ம வழக்குல சொல்றோம். இதனுடைய உட்பொருளை நன்றாக அறிந்து கொள்வார்களே ஆனால் இந்த வாக்கியத்தை எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அதனுடைய உட்பொருள் இவ்வளவு பொருள் பொதிந்தது, நாம் அதன் வழி நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள், அல்லது அதை புறந்தள்ளுகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதனாலதான் இந்த கொன்றை வேந்தல்ல நெஞ்சை ஒளித்தோரு வஞ்சகமில்லை என்று 54வது செய்தி அது. அதுல கொன்றை வேந்தல்ல உள்ள 4வது செய்தி. இன்னும் சொல்ல போனால் எல்லா விதமான செயல்களையும் அறிவதனாலேயே மனச்சான்று உடனிருந்து உரைக்கவும், அதை மறுத்து பொய் சொல்வது கொடியது என்பது உணர்ந்ததனாலே தான் உலகநாதர் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். மனமறிந்து நீ பொய் சொல்லிவிடாதே என்பதை நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். எவ்வளவு அழகழகா ஒரே ஒரு அடியில ஒரு கவிதையை நம்மவர்கள் பின்னி இருக்கிறார்கள் என்பதை நாம் கருத வேண்டும். கொன்றை வேந்தலும் சரி,
ஆத்திசூடியிலும் சரி ஒரே அடிகளிலே ஒவ்வொரு அடியிலும் இப்படி அறக்கருத்துக்களை செய்திருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும். சுடும் என்று சொன்னதனாலே நெஞ்சார தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று கூறியதனாலே இது மனதை குத்தி குத்தி மனநோயை உண்டாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இந்த பொய் சொல்வதனாலே அது தனியாக இருக்கிற போது அதை நினைந்து நினைந்து அவருக்கு மனநோய், அதாவது பித்தியம் பிடித்து விடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அரக்கிற்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது முடுக்கிற்கா மாறும். அதான் பித்தியம் பிடித்தல். இப்படி தெய்வ சான்றாக நின்று வெளிப்படுத்தி அரசன் தண்டனையும் அடைவதற்கு இந்த பொய் மூல காரணமாகிவிடும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தாய்மானவர் சொல்லுகிறார், சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று தாய்மானவர் சொல்லுகிறார். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று இந்த மனசு மட்டும் அடக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறார். அதுவே அந்த அந்த பொய்யே ஏவி விட்டு அதுவே தண்டிக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த குறள். தன்னஞ்சறிவது பொய்யற்க, இது ஒரு கட்டளை. அப்படியே நான் போய் சொல்லுவேன் அப்படின்னா அது உன்னுடைய மனசாட்சியை உறுத்தும் என்பதுதான் அதனுடைய உள்கருத்து என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து 4வது குறள், உள்ளத்தால் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதை நம்ம இந்த குறளை எல்லாரும் சொல்லுவார்கள். காந்தியடிகளை இதற்கு உதாரணமாக சொல்லி விடுவார்கள். மனம் மொழி மெய்களால் வாய்மையை போற்றுவார் வையகம் பெருமக்கள் வையகம் பெருமக்கள் நெஞ்சத்தெல்லாம் என்றும் நீங்காமல் உறைவார்கள் என்பதற்கு அவர் ஒரு வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவிலே சென்று வழக்காடினார். இங்கே அதற்கு முன்னாலே மும்பையிலும் அவர் வழக்கறிஞராக இருந்தார். அப்படியே வாழ்க்கையை ஊட்டியிருந்தால் அவரை நாம் இன்று பேசப்போவதில்லை. அல்லது ஒரு அரசியல் போராளியாகவே இருந்து போயிருந்தாலும் நாம் அவரை பற்றி இவ்வளவு விரிவாக பேசப்போவதில்லை. உள்ளத்தால் பொய்யாத ஒழியின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உடன். அவருக்கு 150 நாடுகளிலே அவருடைய தபால் தலையினை வெளியிட்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய தபால் தலையை 150 நாடுகளில் வெளியிட்டிருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருடைய சிலை இருக்கிறது. இப்படி உலக தலைவர்கள்ல வேற யாருக்கும் இப்படி சிலைகள் இல்லை பல்வேறு நாடுகள்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இன்னா செய்யாமை அவர் விடுதலை கொள்கையாக கொண்டு அதை எல்லோரையும் அதை உட்படுத்தினார். அதன் மூலமாக வென்றார். எவ்வளவு பேர் போராடினார்கள். பயங்கரவாதம், தீவிரவாதம், மிதவாதம் என்றெல்லாம் அதையெல்லாம் தவிர்த்து இவர் அகிம்சை முறை, அதான் என்ன செய்யாமை என்கிற முறையை இவர் பின்பற்றினார். ஒன்று. 2வது, அவர் வாய்மையை கடைபிடித்தார். கிட்டத்தட்ட வாய்மையை கடைபிடித்தார். எனக்கு சில செய்திகள்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் விட. என்றாலும் கூட குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிற அடிப்படையில் அவர் பெரும்பகுதியாக வாய்மையை காலமெல்லாம் கடைபிடித்தார் என்பது மட்டும் உண்மை. அந்த அடிப்படையில் இந்த 2 செய்தியும் நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். உள்ளத்தால் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் நம்மால் நிலைத்து நிற்க முடியும் என்பதை இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 2 செய்தி சொன்னேன். ஒன்று, அவர் இன்னா செய்யாமை என்கிற அறத்தினை தன்னுடைய போர் அறத்தில் வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக ஏற்பட்ட அந்த ஒரு சிறந்த போராளியாக இருந்ததோடு அல்லாமல் மற்றவர்களையும் அந்த இன்னா செய்யாமை என்கிற முறையில் அதாவது எந்த மொழி என்று கருதாமல் எல்லா மொழியினரையும் ஒருங்கிணைத்து இந்த இன்னா செய்யாமை முறைக்கு அவர் கொண்டு வந்ததும் ஒரு மிகப்பெரிய செயல். அடுத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் கண்ட நாடகம், அதாவது ஹரிச்சந்திரன் நாடகம் ஒன்று, இன்னொன்று சிரவணனுடைய பிதுர்பக்தி என்பது ஒன்று. இந்த 2 நாடகங்களும் அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால ஹரிச்சந்திர புராணத்தை 20 மணி நேரம் சொன்னேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் 10 நாள்கள், அதாவது ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் என்று வைத்து ஒரு 10 புதன்கிழமை
எங்களுடைய ஊர்ல என்னுடைய 8ஆம் வகுப்பில் எனக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்த திரு பழனியப்பன் அவர்கள் நீ பேசி ஆக வேண்டும் என்று, அதற்காக நான் 1 மாதம் அதை படித்து இதுக்கான விளக்கம்லாம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்து மற்ற நூல்கள் போல அந்த சொற்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக பொருள் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு சூழல்ல எனக்கு அப்படி ஒரு கட்டளையிட்டார் அவர். என்றாலும் கூட அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக 1 மாத அளவிலே அதை படித்து சொன்னேன். இப்பல்லாம் கேட்டா தெரியாது எனக்கு. அரிச்சந்திர புராணத்தை அது மாரி சொல்ல முடியுமான்னு. 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு ஒருத்தர் வேற வந்து பயமுறுத்திட்டாரு. "நீ வந்து அரிச்சந்திர புராணம் சொல்றதுக்கு எப்படி சம்மதித்தாய் என்று தெரியவில்லை. நீ மறந்து கூட ஏதாவது பொய் சொன்னால் உனக்கு பெரிய விபரீதம் ஏற்படும்" என்றெல்லாம் எச்சரித்தவுடன் நான் மிகவும் பயந்து விட்டேன். பொய் சொல்லாமல் இருக்க முடியாதே! இப்பொழுதும் சொல்லுகிறேன். பொய் சொல்லாமல் அப்படி ஒன்றும் இருந்துவிட முடியாது. இவர் என்னவென்றால் இப்படி சொல்லுகிறாரு. அந்த இளம் வயது வேற எனக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னாலலாம் பார்த்துக்கங்க. இப்படி சாபமிட்டு விட்டு போகிறாரே என்றெல்லாம் துணிந்தேன். ஆனா எங்க ஆசிரியரிடம் சொல்லவில்லை. ஆனா அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஹரிச்சந்திர புராணத்தை எல்லா பாடல்களையும் படித்து படித்து நிறைய பாடல்கள் எனக்கு புரியவில்லை. அவர் கட்டளைக்கு இணங்க ஒரு சொல்ல வேண்டுமானால் என்ன ஒரு 30 நாள்கள் கூட சொல்லலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. என்னால அந்த 10 நாளுகளுக்குள் நான் 10 வாரம் 10 வாரம் 10 நாள் 20 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் அந்த ஹரிச்சந்திர புராணத்தை சொன்னேன். அப்போது நான் சத்திய சோதனை ஏற்கனவே படித்திருந்ததுனால அந்த 2யும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஓ! இவ்வளவு செய்திகள். சினிமா வந்திருக்கு. ஹரிச்சந்திர புராணம், ஹரிச்சந்திரா என்று வந்து ஒரு திரைப்படம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அத அந்த அதாவது மக்கள் வந்து அதை ரசிப்பதற்கு ஏற்ப அந்த திரைப்படத்தை எடுத்திருப்பார்கள். அதுல உள்ள ஆழமெல்லாம் அந்த படத்துக்குள்ள வராது. அது எல்லா செய்திகளும் வராது. முக்கியமான மிக இன்றியமையாத செய்திகளை மட்டும் அத திரைப்படத்துக்கு ஏற்ப அவர்கள் கோர்த்திருப்பார்களே தவிர, அது ஆழமான செய்திகள் எல்லாம் வராது. சந்திரமதி எவ்வாறு தியாகம் செய்கிறார், அவருடைய மகன் லோகிதாசன் எப்படி தியாகம் செய்கிறான் என்கிற செய்தியெல்லாம் நம்ம மேம்போக்கா பார்க்கிற போது ஹரிச்சந்திரனை மட்டும் தெரியும். ஆனால் அதற்கு உள்ளே பொதிந்திருக்கிற அந்த அவருக்கு வாழ்க்கை துணையாக இருந்த சந்திரவதி என்று கிருபானந்த வாரியார் சொல்வார். அது நம்ம புராணத்துல வந்து சந்திரமதின்னு இருக்கும். அது வடமொழியில வந்து சந்திரவதின்னு இருக்கு என்பதை அவர் தன்னுடைய சொற்பொழிவு என்பது பலமுறை சொல்லியிருக்கிறார். அந்த லோகிதாசன் என்கிற பையன் 6 வயது பையன் எப்படி தியாகம் செய்கிறான் என்கிற செய்தியெல்லாம் ஹரிச்சந்திர புராணத்திலே வரும். இந்த செய்திகள் எல்லாம் படிக்கிற போது கண்ணீர் தான் வரும். அவர்கள் பட்ட துன்பம் என்றால் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவ்வளவு துன்பங்களுக்கு இடையே வந்து அவனை புடம் போட்ட தங்கமாக காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அந்த முனிவர் விஸ்வாமித்திர முனிவர் வந்து அவனை அவ்வளவு துன்புறுத்துகிறார். அவ்வளவு துன்புறுத்தலுக்கும் பிறகும் அவன் பொய் சொல்லாமல் எல்லாம் இழந்தும் எப்படி இருக்கிறான் என்பதை அந்த நாடக காட்சியிலே அவர் பார்த்ததனாலே தான் மகாத்மா காந்தி நாம் வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லக்கூடாது என்கிற ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம். உள்ளத்தால் பொய்யாது ஒழியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்பது அதனாலே நாம் பெறப்படுகிறோம். மனத்தோடு அடுத்த குறள் 5, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மை மொழி நன்றா பாருங்க, மிக எளிமையான சொற்களை போட்டிருக்கார். மனத்தோடு வாய்மை மொழியின் மொழிதல் சொல்லுதல். மனத்தோடு மனமறிந்து நீ பொய் சொல்லாம இருந்தீன்னா தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தலை என்பது முதன்மையானது என்று பொருள். தானம் செய்வது பெரிய செயல்தான், அது இல்லறத்தார் செய்வது. தவம் செய்வது துறவரத்தார் செய்வது, அது அதை விட பெரியது. இந்த 2ஐயும் விட முதன்மையானது எதுன்னு சொன்னா, நீ மனமறிந்து பொய் சொல்லாமல் இருந்தால் போதுங்கிறார். இதை விட எளிமையா எப்படி சொல்ல முடியும்? குறள்ல பாருங்க, அவ்வளவு அத்தனை அப்படியே இருக்கு. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தலை என்பது முதன்மையானதுன்னு சொல்லிட்டான். இப்ப தவத்தோடு என்பது துறவியலுக்கு உரியது. தானம் என்பது இல்லறத்தார் செய்வது. இந்த தானம் மிகவும் உயர்ந்தது, சிறந்தது. அதைவிட துறவரத்தார் செய்கிற தவம் மிகவும் உயர்ந்தது. இந்த 2ஐ விட சிறந்தது எதுன்னா, முதன்மையானது எதுன்னா, மனத்தோடு நெஞ்சார பொய் தண்ணி சொல்ல வேணாம் சொன்ன பாருங்க. அதுபோல இந்த மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்கிற
இந்த குறள் மூலமாக மிக எளிமையான அந்த குறளுக்குள்ளேயே பொருள் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம்.